கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகள் எல்லாம் விறுவிறுப்பாக தயாராகிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருக்கு, தன்னோட பீரியடை முடிக்குது அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்ஸை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ களம் ரொம்பவே மாறி இருக்கு. ஆளுங்கட்சியான திமுக போடக்கூடிய பந்துகள் எல்லாமே வயக்கராகவும் பவுன்சராகவும் இருக்கு. டிஃபென்ஸ் பண்ணுறது தான் எதிர்க்கட்சிகளோட வேலையாகவே இருக்கக்கூடிய அவங்களால எதிர்த்து சிக்ஸர் அடிக்கவே முடியல. திமுக டாப் கீர் போடுறதுக்கு முன்னாடியே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே லீட் எடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக நம்மளோட விவாதிக்கிறதுக்காக சேசா சார் நம்ம கூட இருக்கிறாரு. முதல் கேள்வி அவர்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறோம் அப்படின்னா, இப்போ களம் எப்படி இருக்குது? திமுக கூட்டணி விசஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு இருக்கா, இல்லை ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ் அப்படின்னு இருக்கா? ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, 2021 என்ன கூட்டணி இருந்ததோ அதை தான் திருப்பி கட்டமைச்சிருக்காங்க. அதுக்காக மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டம் ஏற்பாடு பண்ணி நடந்திருக்காங்க. ஸோ இந்த களம் எப்படி சார் இருக்குது? திமுக விசஸ் என்டிஏ கூட்டணி இருக்கா, இல்லை ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ் தான் இருக்குங்களா? கோபாசி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், இல்லை டிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ், இல்லை டிஎம்கே கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் என்னவாக நினைக்கிறாங்க? மதுராந்தகத்தில் என்டிஏ கூட்டணி நடந்துருச்சு. அந்த கூட்டத்தில் அமைச்ச விதம், அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண விதம் அப்படின்னு பல்வேறு வகைகளில் அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃப்ளாப்பாக தான் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ திமுக ஒரு இளைஞரணி மாநாடு பண்ண போகிறாங்க, மகளிர் அணி மாநாடு பண்ண போகிறாங்க, இல்லை வாக்குச்சாவடி முகவர்களுடைய மாநாடு பண்ண போகிறாங்கன்னா, அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு மாதத்திலிருந்து அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல், ஒரு புறம் கட்சி அதுக்கு வேலை செய்யும், ஒரு சைடு நிர்வாகிகள் வேலை செய்வாங்க, இன்னொரு புறம் அந்த 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 நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு மீடியாக்களில் பேசப்படும். அந்தளவுக்கு திமுக தரப்பில் மீடியாவை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ஓனாகவும் சரி, இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாலும் செய்திகள்லையும் அது வெளிப்படையாக வர ஆரம்பிக்குது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் வெற்றி பெற்றுட்டார், மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றுட்டார், இப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் மகாராஷ்டிராவில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியாக ஒரு 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 மாநாடு நடக்க போகுது அப்படின்னு தெரியவே இல்லை பாதி பேருக்கு. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட்டே ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இன்ஃபேக்ட் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் செங்கல்பட்டு தாண்டி உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போயிட்டு வரேன். அதுக்கு இடையில தான் அந்த மதுராந்தகம் இருக்குது. இன்றைக்கி காலையில் அந்த வழியாக தான் வந்தேன். ஸோ அது அமைக்கப்பட்ட இடம் ரோட்டு மேலே, நேஷ்னல் ஹைவேல ரோட்டு மேலே அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதோட டென்ட்டே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 50,000 பேர் உட்கார முடியும், அவ்வளோதான். ஆனால் இவங்க 1,00,000 பேர் வருவாங்க, 5,00,000 பேர் வருவாங்க, பெரிய அளவுக்கு ஹைப் பண்ணாங்க. இப்போ டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ், இல்லை என்டிஏ வர்சஸ் அதர்ஸ், இல்லை டிஎம்கே வர்சஸ் என்டிஏ அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் தான் இப்போ வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. அதை தாண்டி பெரிய அளவுக்கு ஒரு மொமெண்டம் தமிழ்நாடு அரசியலில் பில்டே ஆகலை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு? இப்போ எடப்பாடி அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை பேட்டி கொடுத்துருக்கிறாரு, எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, எத்தனை நிகழ்வுகளில் பங்கேற்று மக்கள் மனதில் ஆழமாக ஒரு கருத்தை பதிய செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்து, பாஜக அரசை எதிர்த்து ஆட்சியில் இவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே அதிமுக பற்றி பெருசாக பேச மாட்டாரு, சீமானை பற்றி பேரை கூட சொல்ல மாட்டாரு, விஜயை பற்றி பேரை கூட சொல்லலை. ஆனால் முழுக்க முழுக்க சனாதன எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத மணிக்கொரு தரம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பட்டியலே போட்டிருந்தார். கடந்த 5 ஆண்டுகளில் நான் எத்தனை மீட்டிங் போனேன், எத்தனை ஊருக்கு நான் பயணம் செஞ்சேன், எத்தனை கிலோமீட்டர் பயணம் செஞ்சேன், நான் ஆட்சிக்கு நான் எனக்குன்னு ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணேன். அது ஆக்சுவலி உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் அந்த ஒரு கார்ப்பரேட் கமிட்டி ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு அந்த டீமுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு ஒரு டேஷ்போர்டு இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு சிஎம் வச்சுருக்கிறார். அதற்கு கீழே அதை வாட்ச் பண்ணுறதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நியமித்து வச்சுருக்கிறார். ஸோ
மன நிறைவாக நான் இந்த 5 வருடங்களை நிறைவு செய்ய போகிறேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி நோட்டாக இதில் வந்து சட்டமன்றத்தில் சிஎம் அவர்கள் பேசுகிறார். இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஸ்டாலின் வந்து இந்த 5 ஆண்டுகளில் உருவெடுத்திருக்கிறாரு. அதற்கு பல்வேறு காரணங்கள் அவருக்கு உதவியாக இருக்கும். 50 வருஷ அனுபவம் இருக்குது, பல பதவிகளில் வந்து அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் ஒரு அரசியல் தலைவர், முதலமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி இந்த அரசியல் களத்தில் பொது வாழ்வில் தி ஸ்டேட்ஸ் மேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு இப்போ காமராஜர் அப்படிங்கிறவர் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஆளுமையாக அவர் வந்து பார்க்கப்படுறார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக வந்து உயர்ந்திருக்கிறார். அந்த ஸ்டேட்ஸ்மேன் அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஆளுமை இருக்கு இல்லையா, அதற்கு ஈடாக தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய அளவுக்கு யாரும் இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. நீங்கள் எடப்பாடியை சொல்லலாம், விஜயை சொல்லலாம், சீமானை சொல்லலாம், டிடிவி தினகரனை சொல்லலாம், யாரை வேணால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் இருக்குதே தவிர, ஸ்டாலினுக்கு இணையாக ஆப்போசிட்டில் ஒரு ஒரு சரியான தலைவர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. பல்வேறு விதங்களில் இதில் ஸ்டாலின் அவர்கள் எங்கே சிக்ஸர் அடிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளில் பல விஷயங்களில் குறைபாடுகள் இருக்குது, எனக்கு அதிருப்தி இருக்குது. ஆனால் எப்படி வந்து அதிருப்தியும் குறைபாடுகளும் இருக்கோ, அதே நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய ப்ளஸ் வந்து அது அதிகமாக இருக்கிறப்ப இது பெரும்பான்மையான மக்கள்கிட்ட போய் சேருது. அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வார்த்தை குறிப்பிட்டார், எனக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர், அவங்களுக்கும் நான் நல்லது செய்வேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதை செஞ்சும் காட்டினார். அம்மா உணவை திமுக காரங்க அடிச்சுன்னு இருக்குனாங்க, உடனே நடவடிக்கை எடுத்தார். அன்பில் மகேஷ் சொன்னார், எடப்பாடி அவர்கள் காலகட்டங்களில் ஸ்கூல் பேக் இவ்வளோ வாங்கி இன்னும் அவங்க ஃபோட்டோ போட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் என்ன சொன்னார், அது வந்து மக்கள் வரி பணம், அது போய் சேரணும், பரவாயில்ல, அவங்க ஃபோட்டோ இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அதை கொடுத்துருங்க. ஜெயலலிதா அதை செஞ்சுருப்பாங்களா, எடப்பாடி இதை செஞ்சுருப்பாங்களா, ஏன் கலைஞர் அவர்கள் செஞ்சுருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு படி மேலே ஏறி போய் நிற்கிறாரு அப்படின்னு. அஃப்கோர்ஸ். ஸோ இது வந்து இப்போ கடந்த 4 ஆண்டுகளில் அதிமுக எத்தனை போராட்டம் பண்ணுச்சு, கட்சிக்குள்ளாக எத்தனை கூட்டம் கூட்டினாங்க, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கும் அவங்கள உயிர்ப்போட வச்சுருக்கிறதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அப்படி அணையாமல் வச்சுருக்கிறதுக்கும் எடப்பாடி என்ன பண்ணினார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் டிஎம்கே பக்கம் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. மேற்கில் இளைஞர் அணி, கிழக்கில் மகளிர் அணி, பூத் கமிட்டி, அது இதுன்னு சொல்லிட்டு வாரம் ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கரூரில் மாநாடு நடத்துகிறாங்க, இப்போ திருச்சியில் மாநாடு நடத்த போகிறாங்க. பிப்ரவரியிலிருந்து 1.5 லட்சம் முகவர்களை கூட்டி, பூத் கமிட்டி முகவர்களை கூட்டி மீட்டிங் போட போகிறோம், மண்டல வாரியாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கிறாங்க. ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, திமுக கட்சியின் தலைவராக, கட்சிக்குள்ளேயும் ஸ்ட்ராங்காக செயல்படுறாரு, ஆட்சியிலையும் ஸ்ட்ராங்காக செயல்படுறாரு. இது ரெண்டையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நிகரற்ற தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த கருத்து இல்லை. ஸோ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து எதிர்கொள்ள 2027 திமுக அதற்கு வந்து அவங்களோட கொண்டு வந்த திட்டங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறாங்களா? கிரவுண்டில் வந்து அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அது வந்து கிரவுண்டில் ஒர்க் ஆகிருக்கு. அதாவது இப்போ 43% பெண்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்காங்க, 47% வந்து உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் வந்து கிரவுண்டில் வந்து அவங்களுக்கு பயன்படுறத கண்முன்னே பார்க்குறாங்க. ஸோ இது நமக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்னு திமுக ரொம்ப நம்புகிறாங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போ ஒரு கட்சி வந்து புதுசாக ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா ஒரு 2-3 வருடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறது பில்ட் ஆகும். அது 2%, 3%, 4%ன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த கட்சி திரும்பவும் ஆட்சிக்கு வரும். ஆனால் அதே நேரத்தில் ஆன்டி இன்கும்பன்சி பில்ட் ஆகுது அப்படின்னா இன்னொரு சைடு ப்ரோ இன்கும்பன்சியும் பில்ட் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி 10 பேர் வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்தில் 10 பேரில் 4 பேர் அதிருப்தியாகி நான் இதுக்கப்புறம் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு இருப்பான். அந்த எலெக்ஷனில் ஒரு 60 பேர் ஓட்டு போடாமல் இருப்பான் இல்லையா, அவங்களாம் இவர்களுடைய செயல்பாடு பிடிச்சி அதில் 40 பேர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் நான் ஓட்டு போடுவேன்னு மாறினாங்கன்னா ப்ரோ இன்கும்பன்சி அதிகமாகும். ஆன்டி இன்கும்பன்சி அதிகமானாலும் அந்த ப்ரோ இன்கும்பன்சிக்கு ஈக்குவலாக அது மேட்ச் ஆகாததுனால ஆப்வியஸாக இவங்க சைடு தான் அது கன்சாலிடேட் ஆகும். அதை கன்சாலிடேட் ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் பணமாக இருக்கட்டும், நான் முதல்வன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், இது மாதிரி தமிழ் புதல்வன், இது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இவர்களுடைய திட்டம் போய் சேர்ற மாதிரி
கடந்த 5 ஆண்டுகளில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் முக்கியமாக ஒரு ஆளுமையை பார்க்குது. ஒரு 74 வயசு ஆகுதவருக்கு எப்படி வேலை செய்கிறாரு, அதே கிட்டத்தட்ட ஈக்குவல் வயசில் தான் எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரு. அவர் என்ன விதமான அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுக்குறார், எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தமிழ்நாடு மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக டிஎம்கே பெர்ஃபெக்ட்டு, ஸ்டாலின் பெர்ஃபெக்ட்டு, உதயநிதி பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க செயல்பாடுகளில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா டெமோக்ரஸியில் பொறுத்த வரைக்கும் 100 பேரில் அதிகபட்சம் 75 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. 25 பேர் ஓட்டு போட போகவே மாட்டான். அந்த 75 பேரில் 40 பேர் டிஎம்கே பக்கம் இருக்கிறான்னா மீதி 35 பேர் கன்சாலிடேட்டே ஆகாது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே ஃபேக்ட் வந்து அப்படி தான் இருக்குது. மதுராந்தகத்தில் போட்ட மீட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னாலும் பெரிய அளவுக்கு அவர்களுக்குள்ளேயே இன்னும் ஒரு ஜெல்லே ஆகலை. இவர் என்ன சொல்கிறார் எடப்பாடி, நாங்கள் 210 இடங்களை ஜெயிச்சு அதிமுக ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறார். மோடி என்ன சொல்கிறார், அதிமுகன்ற வார்த்தையே பயன்படுத்தலை, எடப்பாடின்ற வார்த்தையே பயன்படுத்தலை, முதல்வர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. என்ன சொல்லிட்டாரு, உடையதா இந்திய அப்படின்னு சொல்லிட்டாரு. டிடிவி என்ன சொல்லிட்டாரு, எங்கள் அண்ணன் எடப்பாடி அப்படின்ட்டு சரண்டர் ஆகிட்டாப்புல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் பேரெடுக்கிற அளவுக்கு எந்த தலைவர்களும் பெரிய அளவுக்கு பேசலை. 50 ஆண்டு காலமாக திமுக மீது என்ன சொன்னாங்க, ஊழல், குடும்ப ஆட்சி, அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ மோடியோடைய மதிப்பு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க பேசிட்டு போகிறாங்க. முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில் அவ்வளோ டேட்டா இருக்குது. அந்த டேட்டாலாம் யார் கொடுத்தாலும் ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டா தான். அதை வச்சே பதிலடி கொடுக்குறாரு. இப்போ இதில் புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் சீன்லே இல்லை. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாடு மக்கள் கம்ப்ளீட்டாக அரசியல் மையப்படுத்தப்பட்ட பூமி இது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு குறைந்தபட்ச அரசியல் புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இப்போ எலெக்ஷன் வருதுன்னா யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக மக்களே இருக்கிறாங்க. ஸோ இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிஆர் ஒர்க்கும் பண்ணுறாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கண்டிப்பாக அவங்க ஒரு அரசு ஒரு நல்லது செய்யுதுன்னா அதை சொல்லி காட்டுறதுலையோ செஞ்சு காட்டுறதுலையோ எந்த தப்பும் கிடையாது. இந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்டிருப்பார், நான் ஒருத்தர் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம நன்றியோடு இருந்துருவாங்க எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு கலைஞர் குறிப்பிட்டது போன்ற ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது மக்கள்கிட்ட நம்ம சொன்னதை திருப்பி சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. பிஆர் பண்ண வேண்டிய தேவை அந்த இடத்துல இருக்க தானே செய்யும். அஃப்கோர்ஸ் அரசியல் கட்சினா அது பண்ணி தான் ஆகணும். ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறணும், இல்லை வெற்றி பெற்ற கட்சியாக தொடர்ந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னா மக்கள் ஈஸியாக மறந்துடுவாங்க. இல்லை அதை சரியாக பண்ணலை அப்படிங்கிறதுக்காக கலைஞர் அதற்கான பலனையை அனுபவிச்சிருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ திட்டங்களை கலைஞர் கொண்டு வந்தாலும் மக்கள் மத்தியில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கலைஞர் மீதும் திமுக மீதும் கலைஞர் குடும்பத்தின் மீதும் என்ன மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணாங்களோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மனதில் பதிஞ்சிருக்கு. அந்த விதத்தில் இவங்க கொஞ்சம் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியனு கொஞ்சம் வந்து டேக்கிள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பிஆர் மேனேஜ்மெண்ட்லேருந்து மற்ற விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் இன்னுமே இந்த ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் திராவிட கருத்தியலை கொண்டு போகிற விஷயத்தில் இருக்கட்டும், இந்த திட்டங்களுடைய எதிர்காலம், இதில் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்குறாங்க இல்லையா, அப்புறம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபா இருக்குது, நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இப்போ லேப்டாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, லேப்டாப் ஜெயலலிதா அவர்களும் கொடுக்க தான் செஞ்சாங்க, இல்லைன்னு கிடையாது. ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாமே அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பின்பு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்களை வந்து முன்னேற்ற பாதை கொண்டு வரும். ஒரு வளம் நிறைந்த பூமியாக, அறிவு செல்வம் நிறைந்த மக்களாக தமிழ்நாடு மாணவர்கள், இன்றைக்கி இருக்க மாணவர்கள் நாளைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களாக உருவாகி நிற்பாங்க. இது எல்லாத்தையும் அவர் மனசில் வச்சு தான் இன்றைக்கி இதை பண்ணால் நாளைக்கு எனக்கு ஓட்டு போடுவாங்கன்றது இல்லாமல் ஃப்யூச்சரிஸ்டிக்காக பண்ணுறது தான் அவரை வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக கொண்டு போகுது. அந்த வகையில் ஓரளவுக்கு அவங்க பிஆர் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து திமுகவோட இந்தியாவோட எந்த கட்சியும் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பு பலத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு கிளை செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு. திமுகவோட கட்டமைப்பு அப்படிங்கிறது எதிரணியில் வந்து ரொம்ப பயம் காட்டுதான். எந்த அளவுக்கு திமுக கட்டமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்னு நம்ம சொல்ல முடியும்? அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. வீடு வீடுக்கு சென்று அப்புறம் அதில் ஏடிஎம்கே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி பல இது நடந்தது. அப்படி பண்ணாலுமே 2 கோடி தொண்டர்களுக்கு மேலாக வச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காலங்காலமாக அதிமுக தான் சொல்லுவாங்க, 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம், அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் டிஎம்கே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சைடு இளைஞரணி மாநாடு, மகளிர் மாநாடு, பூத் கமிட்டி முகவர்கள் மாநாடு, இப்படி மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், தெற்கு, வடக்கு, திருச்சி, கரூர், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விருதுநகர்னு சொல்லிட்டு
மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது என்ன அப்படின்னா, இளைஞரணியில் பாசறை கூட்டம் நடத்தினாங்க. அது போக 200 பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்து அவங்களுக்கு மொபைல் ஃபோனு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. அவங்க ஒரு கட்சி அந்த கட்சியை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பல்வேறு விஷயங்கள் செய்யுங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கட்சியை ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். இன்றைக்கி தாவேகாவினுடைய தொண்டர்கள் என்ன பேசுகிறாங்க பொதுவெளியில், திமுக பாசறை கூட்டங்கள் மூலமாக உருவாக்கி வந்த இளைஞர்கள் என்ன பேசுகிறாங்க, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவும் தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமாகவும் தமிழ் மொழிக்கு விரோதமாகவும் என்னெல்லாம் பேசுகிறாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு திமுக என்னெல்லாம் செய்யுது, அதே நேரத்தில் அதிமுக என்ன செய்யுது, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் பல கேள்விகளுக்கு மக்களே இதற்கு பதில் சொல்கிற அளவுக்கு டிஎம்கே அவங்க வேலையை கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. பட் இன்னும் சிறப்பாக செய்யணும். அது செய்வாங்கன்னு நம்பலாம். அப்போ அவங்க செய்கிறதுனால அவங்க கட்சிக்கும் பலன் வரப்போகுது. அட் எண்டு தமிழ்நாட்டினுடைய நலனும் காக்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ இறுதியாக இப்போ கூட்டணி இப்போ என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இடி ஐடி எல்லாத்தையும் வச்சு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்களே, இது என்ன நடக்க போகுது? கூட்டணி இந்த கூட்டணி அப்படியே கொண்டு போக போகிறாங்களா? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி பொறுத்த வரைக்கும் 2019 காலகட்டத்திலிருந்து திமுக கூட இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு வராங்க. அதாவது இப்போ அவங்களுக்குன்னே ஒரு 40-45% வாக்குகள் இன்டாக்டாக இருக்குது. எனக்கு இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு போவாங்க அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இல்லை. மேபி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் ஸ்டாலின், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய உறவுகளில் பெரிய அளவுக்கு விரிசல் இருக்கிற மாதிரியோ இல்லை மாற்று வழி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிற மாதிரியோ நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ணதில் எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் மத்தியிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. இந்த கூட்டணி உடையாது. இந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் இவங்க திரும்பவும் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்குது. இன்னொன்று இப்போ மதுராந்தகத்தில் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. இப்போ திருச்சியில் அடுத்து திமுக கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பு ஒரு பெரிய மாநாடு நடத்துவாங்க. அதில் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். அடுத்த 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே டெல்டா ஒவ்வொரு மண்டல வாரியாக அவங்க கூட்டமும் நடத்துவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ அதில் கட்சி சார்பிலேருந்து கட்சி தொண்டர்களோட கனெக்டடாக இருப்பாங்க. ஆட்சியிலிருந்து பொதுமக்களோட கனெக்டடாக இருப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆளுமையாக பரவலாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் கனெக்டடாக இருப்பாங்க. இந்த வெல்வோம் ஒன்றாக அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 ஃப்ரேஸ். அந்த ஃப்ரேஸ் பல மக்களால் எளிதாக ஈர்க்கப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் டார்கெட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இது எப்படி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் வருதுன்னு தொடர்ந்து பேசுவோம். ஓகேங்க சார், இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவிடுறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இதே மாதிரி களம் போக போகுதா இல்லை 2, 3ஆவது இடத்துக்கு தான் போட்டி நிகழ போகுதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாங்க சார். பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.